வணக்கம். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்க மாதிரி திக்காக கெட்டியாக அரைச்சோம்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சோம்னா இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்றில் இருக்க பூச்சிகளை அழிக்கும் தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு உண்டு. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் இதை சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறம் 2 கைப்பிடி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை எடுத்து அதில் போட்டு வறுத்துக்கலாம். சுண்டைக்காயை நல்லா கிண்டி விடணும். இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலே தான் இந்த சுண்டைக்காய் வேகணும். இந்த சுண்டைக்காய் எப்படி வெந்துருச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுண்டைக்காயோட மேல் தோல் வறுபட வெள்ளையாக மாறிடும். இந்த வெள்ளையாக மாறின சுண்டைக்காயை எடுத்து லேசாக அமுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக உள்ளுக்குள்ளே இருக்க சுண்டைக்காய் விதையெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுதான் சரியான பக்குவம். அப்படி வந்துருச்சுன்னா சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த சுண்டைக்காயோட கலர் வெள்ளையாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த சேர்மானங்களை நம்ம சேர்க்கலாம். ஒரு 10 இல்லாட்டா 15 சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் பாதி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்குங்க. கூடவே 2 வெள்ளைப்பூண்டு பற்கள், ஒரு சிறிய துண்டு இஞ்சி இதையும் போட்டு வதக்கிடுங்க. இஞ்சி செரிமானத்துக்கு நல்லது. நம்ம சேர்க்குற எல்லா சட்னிலையும் இஞ்சி கொஞ்சம் சேர்க்குறது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் செரிமானத்துக்கு நல்லது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 2 இல்லாட்டா 3 பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை வடையெல்லாம் போகணும், மிளகாயெல்லாம் நல்லா வேகணும். கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. இப்போ உப்பு உங்களுடைய தேவைக்கு தக்கன சேர்த்து இதை நீங்கள் அரைச்சிடலாம். மிக்சியில் நீங்கள் இந்த சட்னியை சூடாக அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அம்மியில் அரைச்ச அதே டேஸ்ட்டை மிக்சிலையும் கொண்டு வர முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த சட்னியை நல்லா ஆற வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறினதுக்கு அப்புறம் இதை மிக்சியில் அரைச்சிங்கன்னா அம்மியில் அரைக்கிற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே வரும் அந்த மிக்சியில் அரைச்ச சட்னிலையும். நண்பர்களே, இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களத்தில் பதிவிடுங்க. அடுத்த ரெசிபி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. நன்றி.